வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கமைசியஸ். ஸோ நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த வீடியோ இதுதான். சிஎஸ்கே ஐபிஎல் 2026ஓட ப்ரிவ்யூ. ஸோ அவங்களோட மேட்ச் எப்படி போக போகுது, இந்த கேம்பெயினே எப்படி போக போகுது, நியூ பிளேயர்ஸ், நியூ செட் ஆஃப் அடிஷன்ஸ், ரெண்டு கரண்ட் இந்தியன் T20 வேர்ல்ட் கப்ல உள்ள பிளேயர்ஸ் சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் தூபே ஓட இன்க்ளூஷன் செம்ம பூஸ்ட். அண்ட் நிறைய ரெண்டு அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு வந்து 32 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அகைன் ஒரு ஆர்த்தடாக்ஸா சிஎஸ்கே பண்றதை விட டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ தல தோனி அகைன் இந்த கேம்பெயினோட ரிட்டையர்ட் ஆவாரா இல்ல நாட் எட் அகைன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஓனரே அவர் தான் ஓனர் தெரியும்ல. 49 ஸ்டேக் 49% ஸ்டேக் அவர் தான் வாங்க போறாரு. அவர் தான் ஓனர். அதனால அவர் வெளில போறாரா என்னன்னு தெரியல. ஸோ ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் செம்ம ஒரு பயங்கர பாப்புலரோட இந்த சீசன் வந்து ஒரு கோலாகலமா ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு நம்ம ப்ரிவியூர் வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு இந்தியன் வேர்ல்ட் கப் கேம்பெயினா இருந்தாலும் சரி, ஒரு ஐபிஎல் ஃபெஸ்டிவல் கேம்பெயினா இருந்தாலும் சரி, என்னைக்குமே ஒரு செலிப்ரேஷன்னாலே அது நம்ம சந்திரமௌலி ப்ரோ வந்தாதான் அது வந்து ஒரு அந்த ஒரு கேமியோ ஃபாரின் மாப்ளை கேமியோ வந்து கண்டிப்பா படத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட சேனல் இதுலயுமே சந்திரமௌலி ப்ரோ வந்து அந்த ரிப்பனை வெட்டி திறந்து வச்சாதான் எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி வெல்கம் ப்ரோ. சோ இந்த லாஸ்ட் டைம் நம்ம அந்த மாதிரி வெல்கம் ப்ரோ. சோ நம்ம குயிக்கா நம்ம இதுக்குள்ள போயிடலாம். சிஎஸ்கே 2026. ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும், கான்டெக்ட் எல்லாமே தெரியும். நம்ம 11க்கு டைரக்டா போயிடலாம். ஸோ உங்களோட மோஸ்ட் ப்ராபபிள் 11, என்கிட்ட 11 இருக்கு, ஆளுக்கு ஒரு 11 வச்சிருக்காங்க. பயங்கர காம்பினேஷன்ஸ், எக்கச்சக்க பேர், இவனை போடலாமா அவனை போடலாமா யாரை தூக்குறது அப்படி இப்படின்னு, தலை ஆடுவாரா எங்க ஆடுவாரு கீப்பிங் பண்ணுவாரா அப்படின்னு எக்கச்சக்க இது ஸ்பெகுலேஷன்ஸ். ஸோ நீங்க உங்களோட மோஸ்ட் ப்ராபபிள் 11 இதுதான் இருக்குங்கிறத சொல்லுங்க. ஸோ ஃபர்தரா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல இருந்து வீக்னஸ், ஸ்ட்ரென்த், ஸோ எங்க எக்ஸ்பேக்டர் யாரா இருப்பா, ஸோ நமக்கு த்ரெட் என்ன, சேப்பாக்கோட விக்கெட் எப்படி இருக்க போகுது இந்த வருஷம், ஸோ எங்கெல்லாம் நம்ம மாற்ற சான்சஸ் இருக்கு, ஸோ அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்மளோட பிளேயிங் 11 இருந்து ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நமக்கும் அண்டர்டேக்கர் வந்துருது. ஓகே, சோ யா டெஃபினட்டா 11 குள்ள போயிடலாம். ஆக்சுவலி 11 போடுறது வந்து ஒரு முக்காவாசி ஈஸி. ஒரு 8 பேர் வந்து எப்படி ஆடிடுவாங்க, ஒரு கோர் ஆஃப் த 11 வந்து இருக்கு. அதை சுத்தி அந்த காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் எப்படி செட் பண்ண போறோன்றதுல மல்டிபிள் வேரியேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டாப் 5 எல்லாருக்கும் தெரிஞ்சது. டாப் 5னா பேட்டிங் ஆர்டர்ல டாப் 5ல டெஃபினட்டா இந்த டாப் 5 பேட்டர்ஸ் இருப்பாங்க. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ஃபாலோட் பை ருத்ராஜ் கைக்வாட், அண்ட் 4 and 5ல டெவால் பிரவிஸ், சிவம் துபே. ஸோ இந்த 5 கண்டிப்பா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ வுட் கோ வித் ஒரு உர்வில் பட்டேல் ஸ்லாஷ் சர்ஃப்ராஸ் கான் ஸ்லாஷ் கார்த்திக் சர்மால ஒருத்தர். ஸோ தட் வில் பி நம்பர் 6 பொசிஷன்ல. அண்ட் 7 and 8ல வந்து 2 ஆல்ரவுண்டர்ஸ் ஆடுவேன். ஸோ ஸ்டார்டிங் 11ல என்னோட 2 சாய்ஸ் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் வந்துட்டு பிரசாந்த் வீர் அண்ட் ஜெமி ஓவர்டன். இது வரைக்கும் 8 கம்ப்ளீட் ஆயிடும். இதுக்கப்புறம் 4 பேர் ஹார்ட் கோர் நமக்கு கண்டிப்பா பவுலர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இட் வில் பி நூர் அகமத், கலீல் அகமத், நேத்தன் எல்லிஸ், and depending on conditions அன்சுல் கம்போஜ் or ராகுல் சஹர். இதுதான் என்னோட 11. ஓகே நீங்க வந்து ஜேமி ஓவர்டன் ஆட வச்சிருக்கீங்க. குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டார்டட் பிளேயிங் 11ல இருக்கும். தலை இல்ல, ஆப்வியஸ்லி எல்லாரும் வந்து எங்கடா தலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்காதீங்க. இஸ் கோயிங் டு பி தி இம்பாக்ட் பிளேயர். நாங்க பழைய வீடியோல மென்ஷன் பண்ணிருந்தோம் எங்க ப்ரிவியூல. ஆக்ஷன் முடிஞ்சோன்னு அப்படியே சுட அந்த வீடியோ ரெடி பண்ணப்போ இம்பாக்ட் பிளேயரா ஆட மாட்டோன்றதை வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஃபீட்பேக்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் தான், மைண்ட் செட்டா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அது நாங்க சொன்னதுக்கு அப்புறமா அதான் வந்து இப்போ அஃபிஷியலா நடக்க போகுது. அண்ட் ஸ்டேட்டிங் தட் நீங்க ஜேமி ஓவர்டன் இன்க்ளூஷன்ஸ் வந்து எனக்கு ஓகே. நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னு பாக்குறீங்க. பட் நோயிங் ருத்து, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜேமி ஓவர்டனுக்கு முதல்ல சான்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு அன்சுல் கம்போஜ் வந்து இஸ் குவைட் வெரி என்ன சொல்றது, டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா விஜய் ஹசாரே டிராஃபில இயர்ஸ் டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ் அண்ட் ரஞ்சி டிராஃபில ஹி டுக் சம் சீரியஸ் விக்கெட்ஸ். லாஸ்ட் டைம் அந்த பேஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது, ஒரு 120 130 போட்டிருந்தார். பட் ஹீஸ் இம்ப்ரூவ், மச் இம்ப்ரூவ் பவுலர். 17 19th ஓவர்ல ஸ்மார்ட்ல போட்டுட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அன்சுல் கம்போஜ் அண்ட் கலீல் அகமது வில் பி த டுவெல் பேர் அப்படின்னு தோணுது. இஃப் நீடட் ஹில் பிரிங் அகில் ஹுசைன் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஸ்லாட் இல்ல ஆல்மோஸ்ட் நீங்க
ஏன்னா அக்யூலேஷன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இட் வில் கெட் கம்ஃபர்ட். நீங்க முதல்ல வந்து பிரசாந்த் வீர் மேல அவ்வளவு பிரஷரையும் த்ரோ பண்ண முடியாது. பிகாஸ் அவர் ஃபில் பண்ற ஷூஸ் வந்து ஜடேஜாவோட ஷூ. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபில். அவர் வந்து நீங்க லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல வெரி காம்படேட்டிவான கிரிக்கெட்ஸ் வாங்கல. ஸ்கில்ஸ் இருக்கு 100% அக்ரி. பட் ஒரு ஸ்மாட்லயோ ரஞ்சி டிராஃபிலையோ வந்து ஒரு லாங் சீசன் ஆடல அண்ட் நிறைய காம்படிட்டிவ் கிரிக்கெட் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஆடாதனால ஐ ப்ரிஃபர் அக்யூலேஷன். பிரசாந்த் வீரை பேக்கப்பாகவும் வச்சுப்பேன் இஃப் நீடட். முதல்ல ராவா த்ரோ பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம பிச்சு நம்மளுக்கு இப்போ தெரியும் பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இல்ல. பயபுள்ள உள்ள வந்து மாட்டிக்கிட்டு அவரோட கான்ஃபிடன்ஸ் 14 கோடின்னு சொல்லி எப்படி ப்ரெஷர் போடுவாங்கன்னு தெரியும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா ஐ அக்ரி பிகாஸ் 6 ஹிட்டர்ஸ் வெரி எக்ஸ்பெக்டர் ஒன்லி. பிரசாந்த் வீரை மட்டும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அல் பிரிங் அக்யூலேஷன். நூர் அகமது அது காம்போ யூஎஸ்ல ஆடுறாங்க, ஜவுபர்க்ல ஆடுறாங்க. கண்ணு மூடி சச்சின் கங்குலி மாதிரி அந்த போட்டோ காம்பினேஷன் டாண்டமா போட்டுருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ ப்ரிஃபர் தீஸ் 2 காம்பினேஷன்ஸ் அண்ட் எல்லிஸ் அஸ் அ ஸ்பிரிட் ஃபார் பவுலிங்னு சொல்லிட்டு. மற்றபடி வீக்னஸ்ன்னு பார்த்தா நமக்கு அந்த பவுலிங் அட்டாக் நம்ம வம்சாவளியா நம்ம இவ்வளவு வருஷம் சிஎஸ்கே ஃபேனா இருக்கோம். ஒரு 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் சொல்லி நம்ம 2010லயோ 8லயோ சொல்லிதான் காமெடி பண்ணாரா சேப்பாக்கெல்லாம் ஃபாரின் ஸ்பின்னர்ஸா, ஐயோ நமக்கெல்லாம் இந்தியன் ஸ்பின்னர்ஸ்ல ஆடலரா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்போம். இப்ப அப்படியே மாத்தி பார்த்தா சேப்பாக் பிச் ரீலே பண்ணிட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் எடுக்காதான். வேர்ல்ட் கப்ல பார்த்தா ஃபுல்லா வந்து 9 ரன் ரேட்டு பாட்டா வாக்கி வச்சிருக்காங்க. சேப்பாக் பிச்சா மும்பை பிச்சான்னு தெரியல. அங்கிருந்து உள்ள ஆள் கொண்டு இறக்கி இருக்காங்க போல இருக்கு பிச்சில். ஸோ பிச் வாஸ் வெரி பேஸ் ஃப்ரெண்ட்லி. ருத்துக்கும் லைக் பேஸ். பெருசா ஸ்பின்னர்ஸ்லாம் ஆடவே மாட்டாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அக்யூலேஷனும் வந்து பேஸ் பவுலர் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் நமக்கு. ஆக்சுவலி அந்த 2 ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டை நீங்க செமையா காம்பினேஷன் சொல்லலாம். நான் வந்துட்டு பிரசாந்த் வீர் பிளஸ் ஜெமி ஓவர்டன் சொன்னது வந்து ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். அப்படியே நீங்க ஃபிளிப் பண்ணி பிரசாந்த் வீருக்கு பதிலா யூ கேன் ஸ்லாட் இன் ராமகிருஷ்ணா கோஷ் ஆர் அமான் கான் இந்தியன் சைட்ல. அண்ட் ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல ஓவர்டனுக்கு பதிலா யூ கேன் ஸ்லாட் இன் அகில் ஹுசைன். ஸோ இந்த 2 ஸ்லாட்டை நீங்க எப்படி வேணா 5-6 பிளேயரை போட்டு எப்படி வேணா காம்பினேஷன்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நடுவில் இஃப் யூ வாண்ட் தலை தோனி டு ஃபீச்சர் இந்த 11 ஏதாவது ஒரு ஸ்லாட்ல கை வச்சுதான் ஆகணும். எதிர அந்த நம்பர் 6 ஆஃப் உர்வில் பட்டேல் கார்த்திக் சர்மா ஸ்லாட்ல கை வைக்கணும், இல்லைன்னா இந்த 2 ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல ஒருத்தரை கை வைக்கணும். ஒரு பவுலர் ஸ்லாட்ல கை வைக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி. ஆல்ரெடி சிவம் துபே வில் பி 7th பவுலர். இந்த காம்பினேஷன் 2 ஆல்ரவுண்டர் ஆடினாலே சிவம் துபே வில் பி 7th பவுலர். 2 ஆல்ரவுண்டர் ஆடாம ஒரு ஆல்ரவுண்டர் ஆடி தோனியை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா சிவம் துபே வில் பிகம் த 6th பவுலர். தோனி உள்ள அந்த இப்ப வேற எல்லாம் பேஸ் ஆஃப் த கேம் வந்து 200-220 போயிட்டு இருக்கு. சோ எப்படி ஆடுறாங்கன்றத பார்க்கணும். இங்கதான் பிரச்சனை. காம்பினேஷன் செட் ஆர்ல மட்டும் தான் பிரச்சனை. சொல்றா விஜய். சோ எனக்கு வந்து சிமிலர் டைப் ஆஃப் இதுதான். பட் ஆனா கொஞ்சம் அந்த 11ல வந்து நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். அதான் 5 பேர் அது சாலிட் தான். அது 1 சஞ்சு, 2 ஆயுஷ் மாத்ரே, 3 ருத்து, 4 தூபே, 5 பிரிவிஸ். இது வந்து சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட தெரியும். இந்த 5 பேர் வந்து எழுதிடலாம். 6, 7, 8, 9, 10 தான் வந்து நமக்கு இப்போ மேட்ரே. ஏன்னா யாரும் ஆடுறதுன்னு தெரியல. எக்கச்சக்க குட் நேம்ஸ் வந்திருக்காங்க. சோ ஹை பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கோங்கிறதுனால அவங்க ஆட வைக்க போறோமா, இல்லைன்னா அவங்களோட கேலிபர் நல்லா இருக்கு. ராமகிருஷ்ணா கோஷ், அமன் கான், சர்ஃப்ராஸ் மறந்துட்டோம். அவருமே நல்ல ஒரு கேப்பபிளான பேட்டர், நல்லா ஆடிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. உர்வில் பட்டேல் போன கேம்பெயின்ல சூப்பரா செமையா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. சோ அதான் நிறைய இது இருக்கு. சோ இதுல வந்து நான் எப்படி யோசிக்கிறேன்னா 6 வந்து நான் கார்த்திக் சர்மா ஆர் உர்வில் பட்டேல். சோ இந்த 2 பேர்ல பேஸ்தான் யாராவது ஒரு ஆளுக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். நம்பர் 7ல வந்து அகைன் ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் அப்படி பார்த்தோம்னா பிரசாந்த் வீர் ஆர் அகில் ஹுசைன். அவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ். நம்பர் 8ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ராமகிருஷ்ணா கோஷ் ஆர் ஜெமி ஓவர்டன். அகைன் அதுதான் காம்பினேஷன். அகில் ஹுசைனை போட்டீங்கன்னா வேற வழி இல்லை, நீங்க கோஷ் தான் ஆடணும். இங்க நீங்க ஓவர்டனை போட்டீங்கன்னா வேற வழி இல்லை, அங்க நீங்க வீர தான் ஆடணும். சோ அந்த மாதிரி காம்பினேஷனுக்காக நம்பர் 9 வந்து நூர் அகமது, நம்பர் 10 கலீல் அகமது, நம்பர் 11 வந்து நேத்தன் அலிஸ், நம்பர் 12 வந்து நான் தலை வந்து நான் இம்பாக்ட் பிளேயரா வச்சிருக்கேன். அன்சுல் கம்போஜ் வச்சிருக்கேன், அமன் கானா வச்சிருக்கேன், கம்போஜ் வச்சிருக்கேன், சர்ஃப்ராஸ் கானா வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து இதுல வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் எப்படி இந்த 11 வந்து நான் ஜஸ்டிஃபை பண்றேன்னா, ப்ராப்பரா ஒரு 5 பவுலர்ஸ் இருக்காங்க. அது போக உனக்கு வந்து ப்ராப்பரா ஒரு 8 பேட்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 8 பேர் இதுல இம்பாக்ட் இல்லாமலே 8 பேர் உனக்கு பேட்டிங் ஆடுறாங்க. அது போக உனக்கு 5 ப்ராப்பர் பவுலர்ஸ். அகைன் தூபே தான் 6th பவுலரா வருவாரு. ஒரு இதுக்கு என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல 6th பவுலரா வருவாரு. பட் நீ இந்த இம்பாக்ட் வந்து நீங்க வயசா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீ 8 பேட்டர் இருக்காங்க, ஆல்ரெடி 8 பேட்டர் இருக்காங்க. சோ நீ திரும்ப ஒரு பேட்டர் தான் கொண்டு வரும். தலா வந்து ஒன்லி அட் நீட் ரக்கேஸ். ஒரு 18 ஓவர்ல 6 விக்கெட் விழுந்துருச்சு. வேற ஆள் வந்து அடுத்து இப்ப 100 தான் இருக்கான், வேற எவனுமே ஆள் பின்னாடி கிடையாது. அந்த டைம்ல மட்டும்தான் நான் வந்து தலைய வந்து நான் உள்ளே கொண்டு வருவேன். அதுவும் செகண்ட் பேட்டிங் பண்ணாதான் மோஸ்டா.
ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா தலை இம்பாக்ட்ல தான் இருப்பார், அவர் ஆட முடியாது. அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ணா அதான் இந்த 18th தலைக்குன்னு இந்த ஒரு ரூல் மட்டும்தான், 18th ஓவர் 17th ஓவர்ல வந்தா மட்டும்தான் அவர் உள்ள வர மாதிரி. இது போக எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த 8 பேர் பேட்டரை வச்சே நான் வந்து ஓரளவுக்கு கணிசமா ரன் அடிச்சிட்டேன், ஒரு 220 மாதிரி போட்டேன் அப்படின்னா நான் வந்து சிம்பிளி ஐ வில் பிரிங் இன் கம்போஜை நான் வந்து அப்படியே உள்ள கொண்டு வந்துடுவேன். இல்ல நான் வந்து ஸ்ரேயாஸ் கோபால் இருக்காரு, ராகுல் சஹர் இருக்காரு, ஸோ பேஸ்ட் ஆன் கண்டிஷன் நல்ல கொஞ்சம் ஸ்பின்னிங் ட்ராக்கா இருக்கு அப்படின்னா 2 ஸ்பின்னர்ஸ் ஒரு ப்ராப்பர் 100க்கு ஒரு கூட ஒரு அக்கம்ப்ளிஸ் மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே கம்போஜை வந்து நான் உள்ள கொண்டு வந்துடுவேன். ஸோ கம்போனா ஒரு 3 பவுலர், சாரி 3 ப்ராப்பர் பேசர், அப்புறம் ஒரு லெக்கி, 4 வந்து ப்ராப்பர் பவுலர், 2 ஆல்ரவுண்டர் நீங்க சொல்ற மாதிரி, ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர், ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஆமா, அந்த ஸ்பின் ஆல்ரவுண்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 ஓவர் ஒன்று போட்டு கொடுத்தா போதும், இந்த 4 பேர் போட்டுருவாங்க. இது போக எல்லாருமே அடி வாங்கினாலும் என் தங்க தலைவன் தானே சிங்கம் சிவம் தூபே கையில பால கொடுத்தா அவர்கிட்ட ஒரு 2 ஓவர் நான் கடைசி ஓவர் மட்டும் அண்ணன் கொடுக்காதீங்க, அண்ணனுக்கு ஆகாது. முதல்ல இதுதான் என்னோட பிளான். அதான் நம்ம வந்து இந்த பிளேயிங் லெவனே ஒரு இன்டெகிரல் கால்குலேஸ் அப்புறம் அந்த மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி அல்காரிதம் மாதிரி உட்காந்து போட்டுட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் த கன்ஃபியூஷன்ஸ் வி ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ் வித் மினிமல் ஸ்லாட்ஸ். இந்த டிமாண்ட் சப்ளை வந்து ரொம்ப, இதுக்கு முன்னாடி டீம்ல ஆளே இல்லடா, யாராவது வந்து அடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து கூப்பிட்டுதான் அடி ஆடல. மத்தபடி அப்படி இருந்த டீம் வந்து இப்போ தே ஹேவ் ஈக்குவல் காம்படிஷன்ஸ். ஸோ அது ருத்துராஜ் வந்து இப்படி ஹேண்டில் பண்ண போறாரு. ஐம் ஷோர் தோனி வந்து கண்டிப்பா ஸ்டெப் பேக் பண்ணி இது உன்னோட டீம் நீ எடுத்தாகணும்னு சொல்லி கொடுத்துருவாரு. பட் இதை வந்து ருத்துராஜ் எப்படி யூஸ் பண்ண போறான்றது ஒரு பெரிய சேலஞ்ச். பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு ஆஃப் சீசன் போன வாட்டி இன்ஜுரினால, ஓகேவா. ஸோ இப்போ ஆஸ் அ பேட்டரா ப்ரூவ் பண்ணி ஆகணும், ஆஸ் அ கேப்டனா ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ எம்எஸ் தோனியை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த ரிசோர்ஸை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணலாம் பார்க்கணும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்எஸ் தோனி வந்து யூஸ் பண்ணாம இந்த ஸ்குவாட் டெவலப் பண்ணாதான் எம்எஸும் ஹாப்பியா இருப்பாரு, டீமும் ஹாப்பியா இருக்கும். அண்ட் எனக்கும் அதான் ஹாப்பி பீயிங் எம்எஸ் ஃபேன். அவர் இல்லாம டீம் ஜெயிச்சு நீடட், நீ சொன்ன மாதிரி அந்த கடைசி 2 ஓவர்ல எம்எஸ் தோனி தவிர வேற யாரும் ஆட முடியாதுன்னா அந்த ஃபேக்டர்ல தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ண போறாரு. இப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் பார்த்தாலுமே த்ரோ டவுன்ஸ் அப்படிதான், எல்லாமே ஸ்லாட்ல போடுறாங்க, இல்ல யாகர்ஸ் போடுறாங்க, இஸ் கிளியரிங் பவுண்டரிஸ். நான் அவரால் ஓட முடியாது, ஓடி எண்ண அடிக்க முடியாதுன்றதுனால கடைசி 2 ஓவர் தான். ஸோ அதை வந்து யூஸ் பண்றதுல சிவம் துபே வந்து இம்பாக்ட் பிளேயரா எடுக்கவே கூடாது. ஏன்னா நீ யோசிச்சுன்னு வச்சுக்கேன், டாப் 5ல இருக்க எல்லாமே WD பிளேயர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்டிங். உன்னால பிரவிஸ் மேல கை வைக்க முடியாது. ஆயுஷ் மெத்ரேக் அண்ட் போல் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இஃப் நீடட், ஏன்னா 3 விக்கெட்லாம் எடுத்திருக்காங்க. அப்புறம் சஞ்சு சாம்சன் கை வைக்க முடியாது, ருத்ராஜ் கை வைக்க முடியாது, வேற யாரும் கை வைக்க முடியாதுனால உனக்கு கார்த்திக் சர்மா மேல மட்டும் தான் கை வைக்க முடியும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுலர் சாக்ரிஃபைஸ் பண்ணும். ஸோ அந்த ஒரு வைட்டல் ரோலை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் யூ ஒன்ட் ஹேவ் எம்எஸ் இன் த ஃபீல்ட். ஸோ அது ஒரு பெரிய வேக்யூம். லைக் நம்ம சொல்லலாம் எம்எஸ் தோனி வந்து பேட்டரா மிஸ் பண்ணுவாங்க, பினிஷரா மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஐ பிலீவ் எம்எஸ் ஆஸ் அ கீப்பர், எம்எஸ் இஸ் த ஃபீல்ட் வில் பி மிஸ்ட். ஏன்னா அந்த ஒரு வேக்யூம் வந்து ஃபில் பண்ணவே முடியாது உன்னால. அந்த ஆன் ஃபீல்ட் டிசிஷன், ஸ்மார்ட் டிசிஷன்ஸ்லாம் வந்து ஸ்பார்க்ல போய் கேட்கறதுக்கு வி ஹாவ் சஞ்சு. ஐ மீன் ஆல்மோஸ்ட் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. பட் எம்எஸ் வந்து எம்எஸ் தானே. ஸோ அந்த டிசிஷன் வந்து கொஞ்சம் ருத்து வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஐ திங்க் 2 பேரும் சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுன்ற மாதிரி ருத்ராஜும் சந்தும் சேர்ந்து தான் வந்து கேப்டன்சி பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகுது. பிகாஸ் தே நோ தே ஆர் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இதுல எல்லாம் பார்த்தோம்ல ப்ரோமோல. ஸோ அது வந்து மூவ் போற போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ இதுதான் வீக்னஸ்ன்னு பார்த்தா ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இல்ல, வெரி நான் ஐடியல் ஃபார் சேப்பாக் அண்ட் சென்னை ஃபேன்ஸ். பட் அக்ரி பண்ணி தான் ஆகணும். இல்ல அதான் நான் கரெக்டா சம்மப் பண்ணிட்டேன். அதான் இதுதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம், தோனி எம்எஸ் தலையோட ரோலே அவ்வளவுதான். இந்த இந்த ஒரு ஸ்கெப்டிக்கலாவே இந்த ஒரு பினிஷிங் ஒரு 2-3 ஓவர் ஆடுற மாதிரி தான் அவர் ரோலே இருக்கு. திரும்பவும் அவர் வந்து 70 for 4ல இருந்து நம்மள பெயில் அவுட் பண்ணி 2-1-2-1-2 ஓடிட்டா முடியாது. திரும்ப இதை வந்து நான் இதை நம்ம டெலிபரேட்டா சொன்னாலுமே நீங்க அதை எப்படி நீங்க தலையை வெளியே உட்கார வைப்பீங்க, தலையை வெளியே உட்கார வச்சுங்க, தலையெல்லாம் வெளியிலே உட்கார வைக்க முடியாது. அவரே வந்து ஒரு இது வந்துட்டாருன்னா அருணாச்சலம் இது மாதிரிதான் காப்ப கலட்டி சஞ்சு கையில போட்டுட்டு அவரே வெளில வந்துருவாரு. சும்மா இன்னும் நீங்க வந்து தலையை ஓப்பனிங்ல இறக்குங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதுதான் ஐடியல். இது ஒரு சிஎஸ்கே டீம் பெர்ஸ்பெக்டிவா பாத்தீங்கன்னாலுமே இதுதான் ஐடியலான ஒரு இது. அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் தி நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால, தட் தலை இஸ் நாட் ஹாப்பி வித் தி ரவீந்திர ஜடேஜாவோட ட்ரேட் டீல் அப்படி இப்படிங்கிறாங்க. அதனாலதான் 7-8 ஆச்சாமா அந்த ஜெர்சில. அது ஆக்சுவலி ஒரு ஆடுக்காக பண்ணிருக்காங்க ப்ரோ. இதுல என்ன மேட்டர்னா, இப்ப சஞ்சு சாம்சன்னா யாரு ஆஹா ஓவன் சூப்பர்னு சொன்னவங்க எல்லாம் யார் தெரியுமா? ஜானோ டென்ஷன் ஆச்சுன்னா ஜடேஜா ட்ரேட் அப்போ ஜானோ டென்ஷன் ஆச்சு இந்த டயலாக் பேசி தெரிஞ்சவனுக்கு தான் பேசிட்டு இப்ப மேன் ஆஃப் தி மேட்ச் வந்தவனே கத்து பண்றானுங்க. மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட், ஒரு டோர்னமெண்ட் கிரிக்கெட்ல டோர்னமெண்ட்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம டீம்ல இருக்கிறது இது வந்து ஒரு பயங்கர ஃபார்ச்சுனேட் தான். நமக்கு செம்ம சீசன் இது. சஞ்சுல வந்து பயங்கர பூஸ்ட்.
இதெல்லாம் அது புரிஞ்சுக்காம இல்ல ஜனம் இல்ல டு பி டென்ஷன். ஹானஸ்ட் இல்ல இல்ல அந்த ஜனம் இப்ப எப்படி தெரியுமா, அந்த ஜனமே இன்னும் சஞ்சு சாம்சன் சேட்டா சேட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. அதான் See, சொல்றேன். இப்போ சி ஒரு விஷயத்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுல என்ன என்ன நோக்கத்துல பண்றாங்க, என்ன பேக்ரவுண்ட்ல பண்றாங்க, சோ இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி யோசிக்கிறாங்கங்கிறத பார்க்காம சும்மா அந்த இருக்க டைமிங், அந்த கரண்ட் சுச்சுவேஷனை வந்து நம்மளோட பேசணும்னு சோசியல் பேசி மீடியா பிரசன்ஸ், நம்மளோட க்ரோயிங் இன்சைட்ஸுக்காக அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. சோ மக்களே இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஜடேஜா விட்டுட்டீங்களே அப்படின்லாம் யாரும் யோசிக்காதீங்க. ஜடேஜா போனா அதை விட பெட்டரான ஒரு பிளேயர், current Samson form is highly capable than the current Jadeja's capability. அதுதான் நான் 100%. சொல்ல வர்றது. அப்கோர்ஸ் அதுதான் வேணும் அப்கோர்ஸ் நமக்கு. அக்ரீடு. இரு நான் டு டச் அப்பான் நீ சொன்னல அது ராஜஸ்தானுக்கு சஞ்சு சாம்சன் கொடுக்கறதுக்கு அவனே கேன பையனா, நீ வச்சுக்கோப்பா சஞ்சு சாம்சனை, நீ காசையும் வச்சுக்கோ ஜடேஜாவையும் வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு. ஒரு டீமுக்கு ட்ரேடுன்னா என்ன, எனக்கு ஸ்ட்ரென்த் ஆகணும் உனக்கும் ஸ்ட்ரென்த் ஆகணும். இங்க வந்து அவங்களுக்கு சிங்க் ஆகல சம்திங், இவர் வந்து மூவ் ஆகணும்னு நினைச்சிட்டாரு. சஞ்சு சாம்சனுக்கு கேகேஆர் ட்ரேடும் வந்தது, அதுக்கப்புறம் மற்ற 2 ட்ரேட்ஸும் வந்து ஹி அக்ரிட் எனக்கு சிஎஸ்கேக்கு போகணும்னு சொல்லிட்டு. எனக்கு சிஎஸ்கேக்கு போகணும் விஷ் லிஸ்ட்ல இருந்தது. ஸோ உனக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் படி பிளேயர்ஸும் அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட்டும் ஈக்குவலா சைன் பண்ணா மட்டும் தான் வில் பி ட்ரேடட். ஸோ உனக்கு ஒரு டீம் ராஜஸ்தான் மாதிரி ஒரு டீம் வந்து எனக்கு ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு கேட்கறான்னா நீ கொடுத்தானோ, அவனும் எம்எஃப் கேட்க போறது இல்ல, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் வேணும், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்றது வந்து ஈக்குவலா இருக்கும். நீங்க பாட்டு ஜடேஜா கொடுத்துருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி டீம் ஃபார்வர்டா மூவ் ஆகணும்னா ஜடேஜா கொடுத்தோம். ஏன்னா வாங்குற 3 வருஷம் அடி அப்படி. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம அப்படியே இருந்தோம்னா பிரான்சைஸ் அப்படியே டவுன் ஆயிடும். நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, நம்ம வேல்யூ ஏறணும். இதுக்கப்புறம் இந்த பிராண்ட் வேல்யூவை காப்பாத்தின ஒருத்தர் இருக்க மாட்டான்றப்போ they have to move right decisions. அவருக்கு என்ன அந்த ஜாதகத்துல கட்டத்துல என்ன இருக்குன்னு தெரியல, கரெக்டா மஞ்சள்ல உள்ள வர்றப்பயே அவருக்கு அந்த மேன் ஆஃப் த டோர்னமெண்டோட வராரு. விராட் கோலிக்கு அப்புறம் இந்தியாவுக்காக மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கின ஒரு பிளேயர். ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து 9 லட்சம் எதுலயும் குருல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளேயருக்கு தான் அமையும். சஞ்சு வந்திருக்கு பீயிங் சஞ்சு சாம்சன். அவர் அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு நடந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம ஆளுங்க அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் அயர்லாந்து போனாலும் சரி, யூஎஸ் போனாலும் சரி, சேட்டாக்கு ஃபேன் இருக்கு கண்டிப்பா. ஐ மீன் சும்மா ஒரு ரேண்டம் மேட்ச் போயிருந்தேன் சேப்பாக்ல 2021ல. இந்தியா 21-22 இந்தியா ஏ வெர்சஸ் நியூசிலாண்டே, ஃப்ரீ டிக்கெட், சும்மா ஃப்ரீ என்ட்ரி. அங்க வந்து என்னடா இவ்வளவு கூட்டம் அப்படின்னு பார்த்தேன். ரேண்டம் மேட்ச் வீக் டே மார்னிங், என்ன இவ்வளவு கூட்டம் அப்படின்னு பார்த்தா சஞ்சு சாம்சன் கேப்டன் பண்ணானா இந்தியாவை, அதை பார்க்க அவ்வளவு கூட்டம் வந்திருந்தது. அப்பவே வந்துட்டு அன்றே கணித்தார் மூமெண்ட் நம்ம சென்னை கிரவுண்டுக்கு. அப்பையில இருந்தே வந்துட்டு ஒரு லைட்டா அந்த சஞ்சு சேட்டா அந்த ஒரு தமிழ் பேசுற திங் நிறைய கனெக்ட் இருந்தது. ரஜினி ஃபேனு செம சிங்க், அந்த கிரௌடோட கல்ச்சுரல் ஃபிட் பக்காவா இருந்துச்சு சஞ்சுக்கு. அப்பையில இருந்தே ஏத்தி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செம்ம என்ட்ரி, இதை விட ஒரு பெட்டர் என்ட்ரி ஒரு பிளேயருக்கு வந்து எல்லாரும் வந்து ஷெர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்டு மேல கண்ணு வச்சிருந்தாங்க. கமாண்டா சஞ்சு அப்படின்ட்டு உள்ள வந்திருக்காரு. அண்ட் தோனி பத்தி ஒண்ணு சொல்லணும். இப்போ வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம் கிரிக்கெட்ல அப்படின்னா வந்துட்டு சுனில் கவாஸ்கர் இருந்திருக்காரு, சச்சின் இருந்திருக்காரு, கோலி இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு, நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்தியன் கிரிக்கெட்ல வித் லாட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங். சட்டையில அவங்க நம்பரை போட்டு வெளில சுத்துறதுன்னு. இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இல்ல ஒரு காமன் த்ரெட் அந்த வால்யூம் ஆஃப் ரன்ஸ். அவங்களோட அந்த என்ன சொன்னாலும் அந்த பர்சனல் மைல் ஸ்டோன்ஸுக்கு வந்து ஒரு அவங்க செல்ஃபிஷா ஆடுறாங்கன்னா சொல்லல, பட் அந்த பர்சனல் மைல் ஸ்டோன்ஸுக்கு தான் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருந்திருக்காங்க கிரிக்கெட்ல இருக்க ட்ரெண்ட் செட்டர்ஸ். அதை உடைச்சு டீம் விக்டரிக்காக ஒரு பிளேயருக்கு நம்ம எல்லாம் ஃபேனா இருக்கோம்னா அதான் எம்எஸ் தோனி. அவரோட லெகசின்றதே டீமை ஜெயிக்க வைக்கிறது தான். அவர் ஆடுறாரா, 6 அடிக்கிறாரான்றதெல்லாம் வந்து சும்மா ஸ்பிரிங்க்லிங் அந்த கேக், அதுக்காகலாம் அவர் ஆடுறது இல்ல. நான் வெளில உட்காந்தா டீம் ஜெயிக்கும்னா ஃபர்ஸ்ட் டிசிஷன் he will take is sit outside, not because he is incapable. தோனியை இன்கேப்பபிள்னு சொல்றவங்க வந்து கண்டிப்பா பேஸ்பால் பார்க்கலாம், ஃபுட்பால் பார்க்கலாம், கிரிக்கெட்டை பார்க்க கூடாது. not because he is incapable, but rather அவருக்கு தேவை he puts the team first. be a captain or be a player, be a coach or be a member wearing yellow, அவர் டீமை ஃபர்ஸ்ட் போறதுனால அவரே அந்த டிசிஷனை கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதை மீறி if he thinks he has got to play at 8 or 9 அப்படின்னா it's only because he believes he is the one who can do that finishing duties. finishingக்கும் important ஆயிருச்சு, game of fine margin, so finishing important. பயங்கரமா 200+ 220+ போகுது. ஒரு அந்த ஹர்திக் பாண்டியா ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு 3-4 சிக்ஸ் அடிப்பாரு, 4 சிக்ஸ் அடிப்பாரு, 24 ரன்ல ஜெயிக்கும் கரெக்டா. ஆமா, தலை ஃபார் ரீசன் நம்ம ஜோக்கா மீம் போட்டாலும் அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த ஒரு 5-10 பால் கேமியோ இன் T20 கேன் டர்ன் த கேம் ஹெட் ஆன் இட்ஸ் டோஸ். அந்த நீட் அவருக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து பிளே பண்ணுவாரு. இதெல்லாம் நம்பிக்கை இருக்குங்க. தோனி மேலாம் டவுட் இல்ல, கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அவரு சும்மா அவர் ஆடணும்னு பிளேயிங் லெவனை மாத்துறது இதெல்லாம் as CSK fans as தோனி ஃபேன் நமக்கே வராது. அவர் ஆடினாருன்னா அதுக்கு ஒரு நீட் இருக்கும். அந்த நீட் அவர் he knows the situations, அவர் அந்த சிச்சுவேஷனை ரீட் பண்ணிடுவாரு. நம்ம இந்த இடத்துல போனா கரெக்டா இருக்கும். ஏன்னா தோனி நீ போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃபிளமிங்கே ஆக்சஸ் கிடையாது.
தோனி போனா தோனி தான் டிசைட் பண்ணும். சோ ஹீல் புட்டிஷன் நான் தேவைப்பட்டா அதான் அந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்குல்ல, அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு தோனியே வில் டிசைட் நான் இந்த சுச்சுவேஷனை நான் போறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் இவ்வளவு வால்யூம் ஆஃப் மேட்சஸ் பார்த்திருக்காரு, ஐபிஎல் ஸ்டார்டிங்ல இருந்து இவ்வளவு T20 மேட்சஸ் பார்த்திருக்காரு. இப்போ ஏபி டிவிலியர்ஸ் கூட ஒரு பாட்காஸ்ட் சொல்லியிருந்தாரு, ஹி இஸ் த குரு ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஹி ரீச் த கேம் மச் அண்ட் அவ்வளவு இன்புட்ஸ் தெரியும். ஸோ அவர் சொல்ல நான் வந்து பேட் கட்டிட்டு இருக்கேன், வென் ஐ கோ பேட் எடுத்து வெளியே வச்சிருவேன், ஒரு 2 மினிட்ஸ் ஏசி காத்து இல்லாம இருக்கணும், அப்படியே நான் உள்ள இறங்கி வருவேன், அதுதான் இந்த ஆரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த மேஜிக் எப்ப நடக்கும்ன்றத ஹி ஒன்லி டிசைட்ஸ். பிகாஸ் நான் தேவைப்பட்டா மட்டும்தான் வருவேன், எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, வர நேரத்துல கரெக்டா வருவேன் எங்கால வருவாரு. ஸோ தட் இஸ் என்ட்ரி பாயிண்ட். பட் அந்த டிபெண்டன்சி ரொம்ப இல்லாம இருந்தா சிஎஸ்கேக்கு பெட்டர் நான் யோசிக்கிறேன். நான் செமிஃபைனல் ஃபைனல்ல கண்டிப்பா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மேனிஃபெஸ்டிங் பார்ப்போம் நடக்குதான். சூப்பர். அதுதான் இதுதான் கரெக்டான 11 இருக்கும். ஓகே, இப்ப நம்ம நிறைய இத டீம் பிளேயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சந்திரமௌலி ப்ரோ, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இப்போ இந்த 11ல வந்து ஏதாவது ஒரு வீக்னஸ், ஏதாவது இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்போனன்ட் வந்து எக்ஸ்பிளைட் பண்ணிடுவாங்க, இல்ல இங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நம்ம அப்படியே ஒண்ணு ஒண்ணா டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய இருக்குன்னு சொல்லிடாதீங்க. இல்ல ஆக்சுவலி நிறைய இல்ல. நான் ஆஸ் அ யூனிட்டா பார்த்தா செம பேக்கேஜ்டா இருக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் கிங்ஸோட அவங்க ரன்னர்ஸ் அப்பா அவங்களோட போலிங்கோடலாம் கம்பேர் பண்ணி பாருங்க, பெட்டரா தான் இருக்கு. அதெல்லாம் வந்து இட்ஸ் அ மேட்டர். அகெயின் பவுலிங்லயும் வந்துட்டு ஒரு 2-3 பிளேயர்ஸ் நல்லா போட்டாலே வந்து ஓரளவுக்கு யூ கேன் கேரி ஃபார்வர்ட். பட் வீக்னஸ்னு சொல்லணுமே அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு மிடில் ஆர்டர் சாரி 2 ஆல்ரவுண்டர் ஸ்லாட் யோசிக்கிறோம் இல்லையா, எய்தர் அக்கீல் ஹுசைன் பிளஸ் ராமகிருஷ்ணா கோஷ் ஆர் ஜமி ஓவர் 10 பிளஸ் என்ன சொல்ல இவன் பிரசாந்த் வீர். அதுல ஒரு வீக் பாயிண்ட் கண்டிப்பா வந்துருது. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால வீக் பாயிண்ட்னா வந்து தேர் நாட் பேட் பவுலர்ஸ், இன்னும் அன்டெஸ்டட் கமாடிட்டிஸ். அதுல வந்து பீப்புள் கேன் பீக் இன் அண்ட் சே இல்ல அடிச்சு போலந்துருவோன்னு. ஏதாவது ஒருத்தர் வந்து நமக்கு கொஞ்சம் வீக் எடுத்துதான் மாட்டிப்பாங்க. அதுக்காக அந்த 6th bowling option becomes crucial. Very vital. 5ன்றது வந்து 5 சாலிட் bowlers இருந்தா பரவாயில்ல, நீங்க 4.5ல போறீங்க, அதனால 6th bowler-ஆ சிவம்க்கு போய் கன்சிடர் பண்ண முடியாது, 7th bowler-ஆ தான் வைக்கணும். ஷேன் வாட்சன் மாதிரி தான் 7th bowler வச்சிருந்தீங்கன்னா உங்க காம்பினேஷன் செட் ஆகும். கரெக்ட், அந்த கால் தான். அண்ட் ஸ்பின்னர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ருத்ராஜ் இஸ் நாட் கேப்பபிள்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ஹி யூஸ் டு ரொட்டேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சேப்பாக்கு வந்து ஃபாஸ்ட்னு சொல்லிடலாம், பட் எங்கேயாவது ஒரு இடத்துல இஃப் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா நடந்துச்சுன்னா, இன்கேஸ் ஏதாவது இப்போ லக்னோலையும் ஃபாஸ்ட் பவுலிங்கே தான் இருக்கு, பட் இன்கேஸ் ஒரு பிளாக் சாயில் பிச்சு ஸ்லோ பிச்சஸ் ஏதாவது ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா அந்த இடத்துல நூர் அகமது மட்டும்தான் இருப்பாரு. எப்படி அக்யூரேஷனும் பவர் பிளே பவுலர்ஸ் அந்த மிடில் ஓவர்ஸ்ல பாசிபிளி அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து போடுற அளவுக்கு இல்லை. ராகுல் சகர் யூஸ் பண்ணோம்னா பின்னாடி ஒரு காம்பினேஷன்ஸ் அடிவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பவுலிங் ரொட்டேஷன்ல மேபி ஒரு வீக்னஸ் இருக்கு, எஸ்பெஷலி யூசிங் தி ஸ்பின்னர்ஸ். ஏன்னா அவனுக்கு வந்து சஞ்சு சாம்சனும் வந்து ராஜஸ்தானோட மேட்சஸ் எல்லாம் பார்த்தா சரி, அந்த பக்கம் அஸ்வின், பக்கம் சகல் நீங்க கொடுத்து நீங்க போட்டுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் லீட் பண்ணி விட்டுறாரு. பட் இந்த இடத்துல இட் வில் பி டிஃபிகல்ட் பாயிண்ட் ஃபார் ருத்து டு ரொட்டேட் தி ஸ்பின்னர்ஸ். அந்த ஹேண்டிலிங் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து ருத்துக்கு வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த இடத்துல ஒரு வீக் பாயிண்ட் பாக்குறேன். ஒரு இன்சைட் நியூஸ் ஒன்று சொல்றேன், ராமகிருஷ்ண கோஷ் பத்தி நம்ம பழைய வீடியோல பேசணும், ராமகிருஷ்ண கோஷ் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு. நோயிங் ருத்து இந்த சீசன்ல ஒரு 5 மேட்ச் கண்டிப்பா ராமகிருஷ்ண கோஷ் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இஸ் நிறைய நேரத்துல ரெட்ல பிராக்டிஸ் பண்றாராம் அண்ட் பவுலிங்கும் நல்லா போட்டுட்டு இருக்காரு. இஃப் யூ சி விஜயாசாரிலும் ஒரு வால்யூம் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்தியா மாதிரி ஒரு டீமுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒரு பிளேயர் வேணும்னா நம்ம இங்க இருந்தே ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் வி நீட் அ ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் இன் ஃபியூச்சர். பாசிபிளி ராமகிருஷ்ண கோஷ் இந்த சீசன்ல இம்பாக்ட்ல கண்டிப்பா டெஃபினட்டா வச்சிருக்கணும். இஃப் நீடட் டக்குன்னு தோனி வேண்டாம், NFI உங்களே வால்யூம் ஆஃப் ரன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ராமகிருஷ்ண கோஷ் ஆட வச்சு ஒரு 2 ஓவர் தள்ளிட்டு நம்ம வந்து இதுலயும் பார்க்கலாம். பிகாஸ் குட் ஃபீல்டர் டூ, நல்ல ஹைட் வச்சிருக்காரு, நல்ல ரீச் வச்சிருக்காரு, வால்யூம் ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. நம்ம பவின் நெகியை ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா அந்த 2014 சீசன்ல? அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் 6 ஹிட்டிங்காகவும் யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஈஸ்வர் பாண்டே எல்லாம் கூட யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ எனக்கு என்னமோ தோணுது ராமகிருஷ்ண கோஷ்க்கு இந்த சீசன் ஒரு பிரேக் த்ரூ சீசனா இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ருத்துவோட தளபதி மாதிரி நான் பாக்குறேன். ரொம்ப ஓவரா பண்ண விரும்பல, பட் பாசிபிளி அந்த டச் இருக்கும்ல. பிகாஸ் ஒரே சீசன் ஆடிட்டு இருக்காங்க, ஒரே பிரான்ச்சைஸ் ஃபார் மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் அண்ட் ஒரே லோக்கல் டொமஸ்டிக் டோர்னமெண்ட் இருந்தால ஐ பிலீவ் ஹி லவ்ஸ் பேசஸ் டூ. WT பிளேயர் வேற சிஎஸ்கேக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்சைட் மாதிரி சொல்லி வச்சுக்கிறேன், பாப்போம் நடக்குதான்னு. இதென்ன அனிருத் ரஜினிகாந்தோட வீடியோ பண்ணும்போது சொன்னார் அவரு, இல்ல எப்போ அந்த வீடியோ வரவே இல்லையா? வரும் 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 வரும். என்னடா எனக்கே இதெல்லாம் தெரியல. தெரியும்டா, நான் பிரசாந்த் வீர் சொன்னேன் நடந்ததா இல்லையா, அதே மாதிரி இதுவும் நடக்கும் நம்புவோம். இல்ல நடந்தா நல்லதுதான், ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படும். ஓகே தான். எனக்கு என்னன்னா அந்த திரும்ப அந்த 3 இடம் வந்து கொஞ்சம் வீக்னு நான் சொல்ல மாட்டேன், அன்டெஸ்டட்னு சொல்லுவேன். 5 நீங்க ஸ்ட்ராங் ஜோன் கேட்டீங்கன்னா இது ஸ்ட்ராங் ஜோன், அது எல்லாத்துக்குமே தெரியும்.
டாப் 5 வந்து கன்னா இருக்கு, எல்லாமே பக்காவா ஆடிடுவாங்க. அந்த 6, 7, 8 மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வாலட்டைல் இல்லைன்னா ஒரு அன்டெஸ்டடா இருக்குங்கிற மாதிரி. ஒரு மேபி ஒரு 5 to 6 கேம்ஸ் போனதுக்கு அப்புறம் வந்து இந்த வியூ கண்டிப்பா மாறலாம். நல்லா ஆடிட்டாங்கன்னா இதை வந்து நம்ம பயப்படவே தேவையில்ல, சூப்பரா ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். பட் அட் திஸ் மொமெண்ட் என்னால கான்கிரீட்டா சொல்ல முடியல. இப்போ கார்த்திக் சர்மா, கரெக்ட். ஊர்வில் பட்டேல், பிரசாந்த் வீர் பேட்டிங்ல எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாம, பவுலிங்ல கூட பார்த்தது இல்ல. பவுலிங்ல போட்டுருவாரு எப்படின்னு. ஆனா பேட்டிங் அவரால் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? அதே மாதிரி ஓவர்டன் வந்து நான் மாத்தி சொல்லுவேன், பேட்டிங்ல ஆடிடுவாரு, பவுலிங்ல எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறேன்? இந்த ரோட்ல எல்லாம் அவர் போட முடியுமா? அடி அடிப்பாங்க போட்டு. சோ அந்த மாதிரி இந்த 3 பேரை வந்து மிடில் ஆர்டர் அந்த பினிஷிங் அதுல வந்து தோனியை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்தேன் இத்தனை வருஷமா, 18 வருஷமா. சோ இந்த வருஷம் வந்து அவரை டிபெண்ட் பண்ணாம இந்த 3 பேரால இது பண்ண முடியுமா? அதுல வந்து நாட் அ பிக் நேம், ஒரு டேவிட் மில்லர் எல்லாம் எடுக்கவே இல்லை நம்ம. சோ அந்த மாதிரி பிக் நேம் எல்லாம் விட்டுட்டு கூட இவங்களை நம்ம, ஏன்னா டேவிட் மில்லர் உள்ளதுனா நம்ம கண்ணை மட்டும் நம்பலாம். ஓகே டேவிட் மில்லர் இருக்காரு பாத்துக்குவாரு, ஒரு மிடில் மினிமம் ஆர்டர் கேரண்டி பிளேயர். ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க. இப்போ இங்க எல்லாருமே ஃப்ரெஷர் மாதிரி இருக்காங்களா? சோ இவங்களை வந்து என்னால கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ண முடியல. சோ தே வில் பி டூயிங் த டியூட்டிஸ் அப்படின்ட்டு. அது ஒண்ணு. இது வந்து மத்தபடி இதுல இந்தியா டீம் மாதிரியே ஒரு சுச்சுவேஷனா பாக்குறேன். இப்போ கரண்ட் இந்தியன் டீம்லயும் ரோஹித் சர்மா, விராட் கோலி காலத்துல இருந்து அந்த எந்த பேட்ஸ்மேனும் கை சுத்த மாட்டாங்க. ஷேவாக், சச்சின்லாம் வந்து ப்ராப்பர் பவுலர்ஸ் மாதிரியே போடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து எந்த பேட்ஸ்மேனும் கை சுத்ததுனாலே என்ன ஆயிடுச்சு, அந்த பினிஷிங்க்கு ஒரு தனி ஆளு, அப்புறம் பவுலர்ஸ் கன்னா இருக்கணும், ஒரு மாதிரி காம்பினேஷனே அடி வாங்குது. எக்ஸ்ட்ரா குஷனே இல்ல. ரெய்னா, யுவராஜ், ஷேவாக், சச்சின் இருந்த அந்த குஷன் சுத்தமா இல்ல இப்போ. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் வந்து டீப்பா பேட் பண்ணியே ஆனுன்ற ஒரு நிர்பந்தம் வருது இல்லையா? ஒரு ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே இந்தியாவுக்கு வந்து மிடில்ல இருந்து கேரி பண்ணி பினிஷ் பண்ணணும். ஒரு 12th ஓவர்ல வரேன், 20th ஓவர் வரைக்கும் ஐ வில் ஸ்டே அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்குல்ல, அது இப்போ லாங்கிவிட்டி, சிஎஸ்கேக்கு வந்துருச்சு. அந்த லாங்கிவிட்டி, அந்த பெரிய அந்த டீப் இன்னிங்ஸ் லாங்கிவிட்டி வந்து ஆஃப் பிளேயர். இப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த ஜாஸ்தியா கிரீஸ்லயே இருக்கணும், ஒருத்தர் அந்த கிரீஸ்ல இருந்தே ஆகணும். சோ உங்களுக்கு வந்து அந்த இப்போ பொதுவா சிஎஸ்கே 2021 டெம்ப்ளேட்ல எல்லாம் பார்த்தோன்னா ஒரு சிப் அண்ட் சாப் தான், ஆளுக்கு 30 ரன் அடிப்பாங்க, ஜெயிப்பாங்க. பட் இங்க இந்த சுச்சுவேஷன் என்ன தேவைப்படுதுன்னா, ஒருத்தர் அப்படியே அந்த எண்ட்ல புடிச்சு ஆடினாதான் அந்த 15 ஓவர்ஸ்க்கு அப்புறமா, பிகாஸ் ஆஃப் தேர் இஸ் நோ தோனி ஆர் ஜடேஜா who used to get finish the team அப்படின்றதுனால அந்த ஒரு ஓகே பின்னாடி பசங்க அன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க, நீ ஒருத்தங்க நில்லுடா அப்படின்ற மாதிரி ஒரு டீம் ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ப்போம், இது கடையை சாத்திரலாம். பேசினா நம்ம ஒரு நாள் ஃபுல்லா கூட சிஎஸ்கே பத்தி பேசிடலாம். அண்ட் இது மேனிஃபெஸ்டிங் திருப்பி சந்திரமௌலி வந்து இந்தியா ஃபைனல் வரும்னு சொன்னாரு, இந்தியா ஃபைனல் வந்து அடிச்சுது. ஸோ இதே மாதிரி சேப்பாக்ல திருப்பி செமிஃபைனல் நடக்கும் நம்புறோம். நீங்க வருவீங்கன்னு திருப்பி நம்புறேன், அதே தான் பார்ப்போம். இல்ல மிட் சீசன் ப்ரிவியூல பார்ப்போம். கண்டிப்பா. இப்போ இந்தியா மாதிரியே தான், இந்தியா வந்து என்ன 2007ல வந்து ஒரு வேர்ல்ட் கப் தோத்துது. இப்ப கூட தான் ஆஸ்திரேலியா தோத்துட்டு போனாங்க. ஒண்ணு நடந்துச்சா அவங்க வீட்டுல? இப்ப யாரு மிச் மார்ஷ் கேப்டனா இல்ல யார் கேப்டனா கூட மறந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. 2007ல இந்தியா 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் தோத்தப்போ நானே வந்து ஏதோ பெரிய அரசியல் போராளி மாதிரி வீட்டுல உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். எங்க அப்பா கூட கேட்டேன், நீ சாப்பிடாம என்னடா பண்ண போற, நீ என்னடா பண்ண போற இல்லன்னு. அவ்வளவு எமோஷனல் திங். இந்தியா தோத்தப்போ என்ன நடந்துச்சு, ஐபிஎல் ஒன்னு உருவாச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணு, இப்ப எல்லா நேஷனல் டீமை விட்டு ஐபிஎல் கான்ட்ராக்டுக்காக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்ப சொல்றது ரொம்ப ஓவர் ஸ்டேட்மெண்டா இருக்கும். முன்னாடிலாம் வந்துட்டு என்ன சொல்ல, எல்லாரும் வந்து ஐபிஎல் நல்லா பண்ணா ஒரு நேஷனல் டீம்ல ஆடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்பயும் இந்தியாவுக்கு அது ட்ரூ. ஆனா மத்த டீம்ஸுக்குலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நேஷனல் டீம் நல்லா பண்ணா ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆயிடுச்சு. ஒரு தடவை தோத்ததுக்கு இவ்வளோ ரியாக்ஷன். சிஎஸ்கே மட்டும் சும்மாவா? 2020ல நீங்க வீட்டுக்கு அனுப்புனீங்க, 21ல கப்பை தூக்கிட்டு போயிட்டோம். 22ல வீட்டுக்கு அனுப்புனீங்க, 23ல திருப்பி கப்பை தூக்கிட்டு போயிட்டோம். 24ல ஆல்மோஸ்ட் அந்த கடைசி மேட்ச் ஆர்சிபிக்கு எதிராக ஒரு ஆர்சிபி மாதிரி விளையாடி ஏதோ விட்டுட்டோம். பட் 25ல நியூ ஆக்ஷன், ஒரு மும்மூர்த்திகளை வச்சிருந்தோம். ஏதோ திங்ஸ் ஆர் நாட் கோயிங் ஸ்ட்ரெயிட், அந்த டிரான்சிஷன்ல இருக்கும், அவ்வளவுதானே தவிர தோல்வியை வந்து செம கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ற டீம் சிஎஸ்கே கிடையாது. தோல்விக்கு மருந்தா எங்களுக்கு வந்து ஒரு கப்பு அடிச்சே ஆகணும். இந்த தடவை பிளே ஆஃப் வந்து கண்டிப்பா உறுதி, கப் அடிக்கிறதும் கண்டிப்பா உறுதி. திஸ் இஸ் 6th டைட்டில் லோடிங் ஃபார் அவர் நம்பர் 7. அத நம்ம எழுதி வச்சிரணும், வீடியோ பண்றோம். சூப்பர் ப்ரோ. நான் இந்த வீடியோ டைம் ரெக்கார்ட் எல்லாமே நான் டைம் லைன்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். கப் அடிச்சதுக்கு அப்புறம் இதை கட் பண்ணி ஃபைனல் அன்றே கணித்தார் சந்திரமௌலின்னு போடுவோம். சூப்பர் ப்ரோ. சோ இப்ப லாஸ்ட் செக்மெண்ட் நான் வர்றேன். இப்போ உங்ககிட்ட நான் 2 பேரும் கேட்கணும். ஸோ சிஎஸ்கே நல்லா பெட்டரா பண்ணிருக்காங்க. ஆன் பேப்பர் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்காங்க ஆன் கம்பேரிங் வித் தி அதர் பியர் டீம்ஸ். ஸோ உங்களோட இது எவ்வளவு சொல்றீங்க? பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்களா மாட்டாங்களா? அண்ட் அதோட இது சொல்லுங்க குயிக்கா உங்களோட இது மாதிரி. ஸோ ஒரு ஃபேன் ஹேட்டை கைட்டி வச்சுட்டு நார்மலா ஒரு அப்ஜெக்டிவா பேசலாம் ட்ரை பண்ணா, தேர் இஸ் a 60% சான்ஸ் சிஎஸ்கே வில் மேக் இட் டு த பிளே ஆஃப்ஸ்.
நல்ல டாப் 5 பெடிகிரி பவுலர்ஸ் அண்ட் அந்த மஞ்சள் போட்டாலே ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் பீப்புளுக்கு. ஒரு ஒரு பிரசாந்த் வீர் வந்து ஒரு ஷதாப் ஜக்காத்தி, பவன் நகி மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்கலாம். எல்லாருமே வந்து they will step up. அது நம்ம சிஎஸ்கேல தான் நடக்கும். ஸோ 60%. சூப்பர்ரா, சாரி சூப்பர் ப்ரோ. மேடி, உன்னோட தாட் சொல்லு. எப்படி என்னோட தாட்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். நான் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா பேசணும்னா 100% சிஎஸ்கே தான் சொல்லுவேன். பட் தெர் ஆர் சான்சஸ் பிகாஸ் எல்லா டீமும் வந்து ஈக்குவலா ஃபைட் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் அனலிஸ்ட் எல்லாம் பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இண்டெக்ஸும் வச்சுட்டு கேம் அவ்வளோ எவால்வ் ஆயிருக்கு. ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணிலாம் பவுலரோட மெட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஐ பிலீவ் 65 ஃபார் சிஎஸ்கே, 35 தெர் ஆர் சான்சஸ். இஃப் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அத்தை மாத்து சர்ஃபாஸ் கான் உள்ள கொண்டு வான்னு இந்த மாதிரி மேட்ச் ஆட்ட கொண்டு வான்னு சொல்லி மாத்தணும்னா தென் தேர் வில் பி அ கன்ஃபியூஷன்ஸ். அது வந்து ஹோப்ஃபுல்லி நடக்கக்கூடாது. நடந்தாலும் we can take lesson. அதுதான் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ பட் மேனிஃபெஸ்டிங் 65% உள்ள போக சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் சஞ்சு சாம்சன், இந்த பக்கம் ருத்து தலையை தோல் மேல வச்சுக்கிட்டு ஒரு கப்பை அவர் வச்சுக்கிட்டான்னா இதை பாக்குறதுக்கு கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்டிங் நடக்குதான்னு பார்ப்போம். சூப்பர். ஓகே, நான் என்னோட இதை வந்து நான் லாஸ்ட் சொல்றேன். எல்லாத்தையுமே பேசிட்டு நான் சொல்றேன். இப்போ வந்து இல்ல இப்போ நான் உங்களுக்கு ஹோஸ்ட் மட்டும் பண்றேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். தூபே 4ல ஆடுவீங்களா இல்ல 5ல ஆடுவீங்களா இல்லனா கீழ இறக்கிடுவீங்களா? 6 7 நம்பர் 4 just because the left hander question we have many leg spinners and left arm spinners in all the team. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ஸ்பின்னர் இருக்கான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கான். நீங்க நம்பர் 3 ருத்துக்கு அப்புறமா சிஎம் துபே ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு விக்கெட் பேசிஸ்ல பார்த்தாலும் எய்தர் நீங்க சஞ்சு கூட ஆடியானோ ருத்து கூட ஆடியானோ ரெண்டு பேருமே ஸ்பின் பேஷஸ். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து சிவம் துபே இருக்கான், இந்த பக்கம் சஞ்சு சாம்சன் இருக்கான். ஐயோ விக்கெட் ஆனா பிரிவிஸ் வந்துருவான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பின்னர்ஸ் பால் எடுக்க பயப்படுற மாதிரி ஒரு இந்த 3 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல சிவம் துபே சாண்ட்விச் மாதிரி உள்ள ஸ்லாட் ஆயிட்டா வெரி ஹெட்ஏக் ஃபார் ஸ்பின்னர்ஸ். அவர் ஃபாஸ்ட் பாலர்ஸே எடுக்க ஆரம்பிச்சாரு. அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்னு சொல்லி சென்னை டு டேட் மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இஃப் திங்ஸ் ஆர் கோயிங் குட். அதான் ப்ரோ, என்னோட இது என்னன்னா 9 ஓவர் விக்கெட், அந்த 8 9 10 இந்த ஓவர்ல எல்லாம் விக்கெட் விழுந்துச்சுன்னா அடுத்த வர்ற பேட்டர்ஸ் வந்தது அவ்வளவுதான். 4 5 அப்படிலாம் கிடையாது. 8 அந்த என்ட்ரி பாயிண்ட், அவரோட என்ட்ரி பாயிண்ட் நான் கொடுக்கறது வந்து 8 9 10 மினிமம் 8 மேக்ஸிமம் 11 அதுக்குள்ள நான் அவரோட என்ட்ரி பாயிண்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் வந்து மேக்ஸிமம் பால்ஸ் ஆடணும். அண்ட் பிரெவிஸ் கூட இன்னொரு ஆப்டிமிஸ்டிக்கா நான் என்ன ஒரு திங்க் டேங்க்ல இருந்து நான் என்ன பிளான் பண்ணுவேன்னா, ருத்து ஷுட் பிளே அண்ட் ஆங்கர் இன்னிங்ஸ் மாதிரி. ஸோ த்ரூ அவுட் நம்ம பேசணும். அந்த அவர் வந்து விராட் கோலி இத்தனை வருஷமா ஆர்சிபிக்கு என்ன ஆனாரோ, இந்தியாவுக்காக என்ன பண்ணாரோ அதை வந்து ருத்து பண்ணணும். ஒரு சைடு கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணணும். ஒரு 130 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா போதும். 130 ஆடினா கூட ஓகே தான் அவர். ஆனா அவர் சுத்தி ஆடுற பிளேயர்ஸ் வந்து 180 190 200 அந்த மாதிரி அடிச்சு ஆடணும். அவர் மட்டும் ஒரு சைடு விக்கெட்டே விட்டுறக்கூடாது. ஒரு சைடு கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணி ஆடணும். ஏன்னா மற்றபடி எல்லாருமே அடிச்சு ஆடுற பிளேயர்ஸ் தான். சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, தூபே. ஏன்னா தூபேட்டனா நீ சிங்கிள்ஸ் எதிர்பார்க்க முடியாது, லைட்டா ஆடுறாரு. இப்பதான் அந்த மெச்சூரிட்டிக்கே வந்திருக்காரு. பிரெவிஸ் அப்ப பிரெவிஸ் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆன மாதிரி ஆயிடும். சோ அந்த ஓப்பன் அப் ஆகும்போது 5 விக்கெட் விட்டதுக்கு அப்புறம் 16 ஓவர்ல ருத்துராஜ் டேக் ஆன் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ அப்படி கால்குலேட்டா ஆடினோம்னா சூப்பரா ஆடலாம். அதுல இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி ஸ்டாட்ஸ் மாதிரி நம்ம இன்டர்னலா இது பண்ற மாதிரி நல்லா பார்ப்போம். மேட்ச் ப்ரிவியூஸ் வர பார்ப்போம். மிட் சீசன் ப்ரிவியூல நம்ம ஆளை இறக்குறோம், அந்த ராசி அப்படியே கொண்டு போறோம். கண்டிப்பா அந்த 9 to 15 தூபே ஃபிக்ஸ்டு எப்போ வந்தாலும் அடிக்கலாம். எனக்கு என்ன ஆசைனா நம்பர் 4லயே அவர் வந்துட்டு 6 to 9 கொடுத்தாலும் அது ஆட தெரியணும். 15 to 20ல வந்தாலும் அவர் ஆட தெரியணும். அங்க மட்டும் இல்ல 6 to 9ல இருந்து பில்ட் பண்ணவும் தெரியணும். இதே 9 to 15ல மட்டும் நிறுத்தாம 20 வரைக்கும் எடுத்துட்டு போகவும் தெரியணும். இந்த மல்டி டைமென்ஷனல் பிளேயர் ஆனா சிவம் துபே will be a irreplaceable asset in Indian team. சோ அதுக்காக பாக்குறேன். சோ இல்ல ப்ரோ, அவரு நான் என்ட்ரி நான் 10ல கொடுத்துறேன்னு சொன்னா, இப்ப இந்தியன் டீம்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு பினிஷரா தான் ஆடிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா கூட சரியா பினிஷ் பண்ணல இந்த வேர்ல்ட் கப்ல. பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் சிவம் துபே நாட் அவுட்டா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் மெயின். அந்த நெதர்லாந்து மேட்சா இருந்தாலும் சரி, இந்த லாஸ்ட் அந்த இங்கிலாந்து மேட்ச், லாஸ்ட் ஆமா பாகிஸ்தான் மேட்ச், அதெல்லாம் அந்த ரன் அவுட்லாம் நீங்க யாருமே கணக்கே எடுத்துக்கூடாது. அதெல்லாம் வந்து ரிங்கு சிங் ஒண்ணு, இன்னொன்னு 2 ரன் அவுட் மாப்ல. ஒன்னு ஹர்திக் பாண்டியா ரன் அவுட் பண்ணி விட்டாரு. ரன் அவுட்லாம் நீங்க கணக்கே எடுத்துக்கூடாது. அவர் ஆவரேஜ் வந்து எங்கேயோ இருக்கும், 150 200ல இருக்கும். சோ அவர் வந்து பினிஷிங் வரைக்கும் சூப்பரா ஆடுறாரு. அந்த மெச்சூரிட்டி இப்பதான் வந்திருக்கு. அவர் பொறுமையா கேம் எடுத்துட்டு போகணும், அவசரப்பட்டு சுத்தக்கூடாது, எல்லா பாலையும் கேம் எடுத்துட்டு போகணும். அந்த இது வந்துருக்கு. 9ல என்ட்ரி கொடுத்து தலைவன் 20ல வந்து ஃபுல்லா ஸ்டாரோட வெளில வருவாரு. அதுதான் என்னோட இது. ஆமா, சூப்பர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ மேடி. சோ நம்ம ஃபர்தரா மத்த டீம்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க ப்ரோ. சூப்பர், கண்டிப்பா.
யா ஜஸ்ட் க்ளோசிங். கண்டிப்பா நம்ம அடுத்து ஆமா டிஸ்கஸ் பண்ணலாமே. ப்ரிவியூஸ் வரிசையா ஒரு டீமோட ப்ரிவியூஸ் வரும். தேங்க்யூ அண்ட் ஓகே தேங்க்யூ சந்திரமௌலி ஒன்ஸ் அகைன் என்ஜாய் பண்ணுங்க. ஆன் சைட்ல இருந்து ஜாயின் பண்ணதுக்கு. நம்மளோட ஓவர்சீஸ் பிளேயர், நம்ம சேனலோட ஓவர்சீஸ் பிளேயர். எல்லா டீம்ஸும் வருவாங்க, நல்லா அடிப்பாங்க, எல்லாம் கை தட்டுங்க. எல்லாம் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தான். நல்ல கையெல்லாம் தட்டிட்டு அவங்க காதுலயே விசில் போட்டு அனுப்புங்க. வெற்றி நமதே. ரைட். ஓகே ஓகே ஓகே.